அது ஏத்தான் அப்படின்னு சொல்லி சங்கீதங்களில் பார்க்கலாம். எஸ்ரா ஏன் அப்படின்னு சொன்னால் லேவியன் வம்சத்தான், லேவிய குலத்தை சேர்ந்தவன். அவனுடைய வேலை என்ன என்றால் தாவீதுடைய கோயிலில் பாடக்கூடிய பாடகன், சங்கீதம் எழுதுகிறது, பாட்டு பாடுவது அவனுடைய வேலை. சிலுவையை சுமந்து கொண்டு செல்லுகிறதை பின்பற்றணும் ஆண்டவர் சொன்னார். அவன் பேரையே வச்சுட்டு சுமக்க போறான். பெயர் ஞானி சாலமோனுடைய ஞானத்தை பற்றி 1 ராஜாக்கள் 4:31 சொல்லும்போது, ஏத்தனை பார்க்கிறோம் மற்றவர்களை பார்க்கிறோம் சாலமோன் ஞானம் அதிகமாகின்றது. அப்போ சாலமோனுக்கு ஒப்பாக ஒரு ஞானியாகவும் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏத்தனுடைய மறுபெயர் எதுதூன் என்றும் சொல்லுவார்கள். எதுதூன் ஏத்தனா ஒரே பேர் தான். அது ஆண்டவர் இந்த குடும்பத்துக்கு கொடுத்த ஒரு அருமையான குழந்தை. இந்த குழந்தை ஆண்டவருக்காக லேவியர் குடும்பத்தில் ஆண்டவருக்காக முடித்துதான் செய்யணும். ஆண்டவருக்காக முன்னாக நிற்க வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும், முடிவு செய்ய வேண்டும் என்பதுதான் நம்ம பெயருடைய அர்த்தம் காரியம். அதனால இந்த பிள்ளையை ஆசிரியர்கிட்ட நம்ம கடமைப்பட்டிருக்கோம். இந்த பிள்ளையை நம்ம இன்னைக்கு டெடிகேட் பண்ணணும். We are not dedicating the child, we are dedicating the parents. இன்னைக்கு யாரு நம்ம டெடிகேட் பண்ணோம், பிரதிஷ்டை பண்ணணும்னா பெற்றாரை. ஏன்னா அந்த பிள்ளைக்கு நம்ம செய்யறது ஒண்ணுமே தெரியாது. யாரெல்லாம் செய்ய தெரிஞ்சுக்கணும், பெற்றார். அதனால பெற்றார் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். அதை நீ கண்டிப்பாக சொல்லணும். சரிதானா? இன்னொன்று, இந்த குழந்தையை ஏன் இங்கே பிரதிஷ்டை பண்றாங்க? இந்த பிள்ளை எங்களுக்கு மாத்திரம் சொந்தம் அல்ல, இது சபைக்கு சொந்தம், சபையினுடைய பிள்ளை. அதனால சபையில் உள்ளவர்களும் இந்த பிள்ளையினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தங்களுடைய பங்கை கொடுக்க வேண்டும். அதனால the child belongs to church. That's why you are dedicating the church. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இந்த அருமையான குழந்தையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் இந்த பிள்ளையை கர்த்தருக்கேற்ற பயத்திலே வளர்த்து கொண்டு வருவீர்களா? Are you willing to bring up the child in the fear of the Lord and the spiritual things? Saving. இந்த பிள்ளையை சின்ன வயசிலிருந்தே ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் போதித்து வழிநடத்த வேண்டும். You have to lead the child from the childhood in the word of God and teach him in the spiritual things. இந்த காரியங்களை செய்ய your strength is not enough. You have to depend on God for this. நீங்கள் இந்த உங்களுடைய சொந்த பலத்தை கொண்டு இந்த காரியத்தை செய்ய முடியாது. தேவ பலத்தை கொண்டு இந்த காரியத்தை செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். God will help you. The church will support you through their prayers. ஒரே ஒரு வார்த்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த குருஸ் என்பது சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுவதல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்து காரியத்தை செயல்படுவதற்காக. ஏன்னு சொன்னா, இந்த இத்தனை வருடங்கள் அடியனுக்கு கிருபை கொடுத்த சபை உட்கார்ந்து இருந்த நாள் முதல் கர்த்தர் ஊழியத்தை செய்தோம். எனக்கு பின்னாடி டாக்டரோ என்ஜினியரோ ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் அவசரம் இல்லை.
we want ஜெர்மனில ஜெர்மன் பீப்புள் வாட் அபௌட் you have to preach the gospel ஏன்னு சொன்னா சுவிசேஷம் மூலமாக இல்ல அந்த சங்கீதங்கள் மூலமாக என்ன பண்ணுமா ஏன்னா யங்கர் ஜெனரேஷனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும் வாஞ்சே அந்த ஒரே நோக்கத்தை என்ன பண்ணா இதுதான் அப்படின்னா சங்கீதங்களினால என்ன பண்ணுமா அந்த தேவனுடைய வார்த்தையை அறிவித்து அநேகரும் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஒரு குழு அப்படின்னு சொன்னா தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடியவனாக காணப்பட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு தான் என்ன பண்ணுமா இந்த பெயர் வைத்திருக்கிறோம். ஆனால் இவனை குறித்து தேவனுடைய ஊழியத்திற்காக இவரு சிறு வயதிலே மனோவா மனோவா கேட்கிறாங்க இந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும். அதே மாதிரி கர்த்தரை கேட்டு வைத்த பிள்ளை வளர்ந்து ஆவியில வளர்ந்து கிருபையில் வளர்ந்து ஞானத்தில் வளர்ந்து அநேக சமுதாயத்தில் என்ன பண்ணுமா ஒரு தேவனை பிள்ளைகள் சந்தை உருவாக்கப்பட வேண்டும் என்றதான் வாஞ்சை. அதற்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ள அது அந்த ஜெபிப்போம். உங்களுடைய பிதாவே இந்த காலை வேலைக்காக உண்மையான ஈவுக்காக நன்றி சொல்கிறோம். பிள்ளையை ஏந்தல் குரோசன் பிள்ளையை அவர்கள் உமக்கேற்ற பயத்திலே வளர்த்து கொண்டு வர உங்களுடைய ஊழியத்திற்காக அவனை பக்குவப்படுத்தி கொண்டு வர அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவன் பிற்காலத்திலே வரத்தக்கதாக எடுத்து பயன்படுத்தும். நீர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும் பெற்றாருக்கும் என் தக்காவை சபையாருக்கும் தேவையான திருப்பதிகளை தந்து இந்த பிள்ளையை உமக்கேற்ற வழியிலே நடத்த ஏதுவான எல்லா காரியங்களையும் வழிகளையும் தரத்தாரும். பிள்ளையை ஆசீர்வதியும் ஆயுசு நாட்களை கூட்டித்தாரும் இன்னும் அதிகமாய் உங்களை நெருங்கி குடும்பமாக வளர இந்த பிள்ளையின் மூலமாக பெரிய மாறுதல்கள் நடக்கிறது சேவிக்கலாம். நன்றி செலுத்துகிறோம். அவரை ஆசீர்வதியும் அவருடைய ஆயுசு நாட்களில் ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்ததற்காக நன்றி. இந்த வருடம் ஆசீர்வாதமாய் ஆரோக்கியமாக இருக்க அனைவருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தும். குடும்பத்தை ஆசீர்வதியும் சபையை ஆசீர்வதியும் எல்லா துதி கனமகிமையும் உமக்கே செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேர்ந்தெடுக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட விசேஷமாக இந்த நாளிலே பிரதிஷ்டை செய்த குடும்பத்தாரோடும் கூட சேகரோடும் கூட எந்த விதமான சதா காலங்களிலும் தண்ணி காப்பதற்கு வழி நடத்துவாராக. புதிதாக மனம் முடித்து முதல் முறையாக இந்த சபைக்கு தம்பதியராக வந்திருக்கிற வாழ்த்துக்கள் திருவிழை ஆசிரியர்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய பிதாவே மத்தியான வேலைக்காக நினைத்திருக்கிறோம். வேலையை கூட கர்த்தாவே அல்லது வீணாய் சித்தாயும் சபையிலே கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்காக நன்றி. இந்த பிள்ளைகளை என் குடும்பமாக இணைத்து அவர்கள் இணைந்து கர்த்தாவை குடும்பமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க பயன்படுத்தும். அவர்கள் ஒரு கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு குடும்பத்தை கட்ட உமக்கு முக்கியத்துவம் கொடுக்க உமக்கென்று முன்னேறி வர உதவி செய்யும். அவர்களை ஆசீர்வதியும் இகபல ஆசீர்வாதங்களால் நிரப்பும் வழி நடத்தும். நிறைய அவர்களை கொண்டு இந்த சபையிலே இந்த பகுதியிலே எந்த ஊழியத்தை எந்த காரியத்தை செய்ய விரும்புகிறோம் அவைகள் செய்ய அவர்களை எடுத்து பயன்படுத்தும். தேவைகளை சந்தியும் இணைந்து கர்த்தாவே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக பயன்படுத்தும். எல்லா துதிகரமாக முக்கிய செலுத்தி ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்டிலே வசனத்தை கொடுக்கப்படும்படியாக பேசுவதற்கு நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல எல்லாருக்கும் வசனத்தை கொடுக்கப்படும்படியாக குடும்பத்தினருக்கு நன்றி செலுத்தும். இது ஃபெலோஷிப் பெஞ்ச் இருக்கிறது அனைவரும் முடித்து செல்லும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்வோம். ஏன்னா இப்படி நேரம் இல்லாதனால நோ சிச்சஸ் மீட்டிங் நோ யூத் மீட்டிங் ஃபெலோஷிப் பெஞ்ச் கடைசி ஜெபம் பார்த்து சொல்லுவோம்.